ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டான பிரெட் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறது இல்லைங்க, கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரெட் செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பவுல் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு பால், கை பொறுக்கிற சூட்டில் பால் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதோட ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இது மீடியமான ஸ்வீட்ல இருக்கும். இதோட 1.5 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 3 கப் அளவு மாவு சரியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் 2 கப் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் 1 கப் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு மிக்சிங் பண்ணும்போது சூப்பரா ஈஸியா இருக்கும். 1 கப் அளவு பாலுக்கு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க். இதுக்கு 3 கப் அளவு மாவுங்க. இதுதான் சரியான குவான்டிட்டி. நீங்க இது கோதுமை மாவுல கூட செய்யலாம், ஆனா பேக்கரி டேஸ்ட் வராது. அதனால மைதாவில் செஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட எக்ஸ்ட்ரா இன்னும் மீதி இருக்கிற 1 கப் அளவு மாவை சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையால. டோட்டலா நான் 3 கப் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு நல்லா சாஃப்டா வரணும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி தளர்த்தியா இருக்கணும். அப்பதான் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இது ஒரு ரேப்பர் போட்டு மூடிடலாம். ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. இது ஆக்டிவேட் ஆகி நல்லா டபுள் ஆகி வரட்டும். இப்போ இங்கே எனக்கு ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. மாவு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறி டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அப்போதான் பிரெட்டும் ரொம்பவே சாஃப்டா கிடைக்கும். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். கையில ஒரு ஒர்க்கிங் ஏரியால வச்சுட்டு நல்லா கையில பிசைஞ்சு விடுங்க. இப்ப மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப மெலிசா தேய்க்காதீங்க, நல்லா மொத்தமாவே இருக்கலாம். கொஞ்சம் நம்ம பிரெட் எவ்வளவு சைஸ் வேணுமோ, நம்ம டின் என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு நீங்க அகலம் நீளம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தேய்ச்சாச்சு. இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. உள்ள எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஏர் எதுவுமே இருக்காது. பிரெட் ஈவனா இருக்கும். இல்லைன்னா நடுவில் ஓட்டையா இருக்கும். இப்போ இதை எட்ஜஸ் இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுருங்க. அந்த 2 மாவையும் சேர்த்து நல்லா அது ஒட்டிக்கும். ஸோ கேப் எதுவுமே இருக்காது. இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இந்த டின்ல தான் பேக் பண்ண போகிறோம். டின் சைஸுக்கு இருக்கு. இதில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி பண்றதுனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டா நமக்கு லேஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இது டிஃப்ரெண்டான மாடலாகவும் இருக்கும் நார்மல் பிரெட்டை விட. நீங்க அப்படியே கூட பேக் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறேன். இதை நம்ம தனியா ரிமூவ் பண்ண போறது இல்லை, அப்படியே தான் பேக் பண்ண போறோம். பட் நம்ம தனித்தனி பீஸா கட் பண்ணி எடுத்துப்போம். இப்ப பாருங்க, நல்லா கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியா பீஸ் எதுவுமே எடுக்காத, அப்படியே எடுத்து நம்ம டின்னுல வச்சிருங்க. இப்போ டின்ல வச்சாச்சு. கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை ஒரு ரேப்பர் போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா ஊறி டபுள் ஆகி வரணும். இப்போ இங்க உனக்கு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு, நல்லா பெருத்து வந்திருக்கு. இதுக்கு மேல கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். இதோட கொஞ்சம் பால் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் கண்டென்ஸ்ட் மில்க் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லாவே கலர் கொடுக்கும் சூப்பரா. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அவனை இங்கே 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நம்ம ட்ரேயை வச்சுக்கலாம். இதை 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தால் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்க. நம்ம பிரெட் எப்போவுமே நல்லா பேக் பண்ணணும், இல்லைன்னா ஈஸ்ட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணுங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ சூடாக இருக்கும்போதே மேலே லைட்டாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் பட்டர் கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ இதை நம்ம உடனே டிமோல்ட் பண்ணிடலாம். டின்னிலே வச்சோம்னா அந்த ஹீட்டில் ஓவர் குக் ஆகிடும். இதை ஒரு ஒயர் ரேக்கில் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணி வச்சுருங்க. இது ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நமக்கு எப்போவுமே பன்னு பிரெட் எல்லாம் ஆற தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
இப்போ இங்கே எனக்கு ஒரு 1 hour ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நமக்கு பீஸ் போட அவ்வளோ சூப்பராக வரும். கட் பண்ணி வச்சதுனால நல்லா அவ்வளோ சாஃப்டாக அந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.